Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. தொடர் கனமழையால் திருநெல்வேலி டவுன் கல்லணை தெருவில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மருதுபாண்டி. அவரோடு பேசலாம். மருதுபாண்டி, திருநெல்வேலியில் தொடர்ந்து இரவிலிருந்து மழை பெய்து வருகிறது. நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க, என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க? கார்த்திகா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக திருநெல்வேலி மாநகர டவுன் அந்த கல்லணை தெரு இருக்கிறது. இந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த பகுதி என்பது முழுமையாக நீர் முழுங்கி இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், இந்த சாலை என்பது தெற்கு மவுண்ட் ரோடு, அதாவது பிரதான திருநெல்வேலியிலிருந்து தென்காசி செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலை முழுவதுமே தண்ணீர் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக இது வழியாக வரக்கூடிய அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பொதுமக்கள் அனைவரும் பெரும் சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சாலையில் பல இடங்களில் குண்டும் குழியுமாக இருப்பதால் அந்த குண்டும் குழி பள்ளத்தில் இருசக்கர வாகனங்களும் சொகுசு கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் செல்லக்கூடிய அந்த பிரதான கால்வாய்கள் என்பது முறையாக தூர்வாரப்படாதன் காரணமாக கால்வாய் என்பது முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. இதன் காரணமாக கால்வாயிலிருந்து தண்ணீர் வெளியேறிதான் இந்த சாலை முழுவதும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய ஓடை என்பது சிறிய அளவில் இருக்கிறது. அதிக அளவு ஆக்கிரமிப்பு என்பதாலும் சிறிய ஓடை என்பதாலும் இந்த ஓடை என்பது முழுமையாக நிரம்பி அங்க இருக்கக்கூடிய தற்காலிக பாலங்கள் என்பது முழுமையாக மூடி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் என்பது சென்றிருக்கிறது. இதன் காரணமாக அங்கிருந்தக்கூடிய குடியிருப்புக்கூடிய முதியோர்கள், குழந்தைகள் இந்த பகுதியை விட்டு வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல குடியிருப்புகள் வீடுகளுக்குள் சென்ற காரணத்தால் பொருட்கள் பெரிய அளவும் சேதத்தை சந்திப்பதற்காக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது வரை இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு அரசு அதிகாரிகளோ மாநகராட்சி நிர்வாகமோ எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நீங்களே பார்க்க முடியும், நம்முடைய ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துமே நீரில் முழுமையாக மூழ்கி இருக்கிறது. குடியிருப்புகள் நீர் சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள் பெருமளவு பெரிய அளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தொற்று நோய் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்களே கேட்கலாம், இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் இருக்காங்க. எப்ப தண்ணி வந்துச்சு, என்ன மாதிரி பாதிப்பு சந்திக்கிறீங்க? ஒவ்வொரு டைம் ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தண்ணி நைட்டே வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு. நீங்களே கேட்டிருக்கலாம், இரவே தண்ணீர் வந்ததாகவும் தண்ணீர் வந்ததன் காரணமாக பொதுமக்கள் பெருமளவு சிரமத்தை சந்தித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த மற்றொரு சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் என பெரிய அளவில் பாதிக்க சந்திச்சிருக்கிறார்கள். அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தற்காலிகமாக ஒரு முகாம்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி மாநகரை ஒரு மைய பகுதியாக இருக்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய கால்வாய்களை முறையாக தூர்வாரி அகலப்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். கார்த்திகா, மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அங்கு தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.